இந்த ஈருறுப்புக்கோவைகளின் பெருக்கம் பார்த்தோம்னா, முதல்ல இந்த வையால வைசக ஏழு எனும் கோவை பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து மறை நான்கினால் வைசக ஏழு எனும் கோவை மறுபடியும் பெருக்கப்பட வேண்டும். வையினால் வை பெருக்கப்படும் போது வை வர்க்கம், வையினால் ஏழை பெருக்கும் போது நேர் 7 வை, மறை நான்கினால் வை பெருக்கப்படும் போது மறை 4 வை, மறை நான்கினால் நேர் 7 பெருக்கப்படும் போது மறை தர நேர் மறை 28. மறை 28. இவ்வாறு டிரெக்டா எழுதுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொரு இடையில ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். வையினால் வை பெருக்கப்படுகிறது. அடுத்தது வையினால் நேர் 7 பெருக்கப்படுகிறது. நேர் 7 இடையில எல்லாம் எந்த அடையாளமும் போற்றக்கூடாது. அடுத்து மறை நான்கினால் வை பெருக்கப்படுகிறது. இறுதியாக மறை நான்கினால் நேர் 7 பெருக்கப்படுகிறது. நேர் 7. நம்ம டிரெக்டா செய்யறதுல பிள்ளை விட்டுறோம் அப்படின்னா இப்படி எழுதிக்கொள்ளலாம். வையினால் வை பெருக்கப்படும் போது வை வர்க்கம் சக 7 வை சய 4 வை சயதர சக சய 28. இதுல பாருங்க வை வர்க்கமும் மறை 28 அவ்வாறே இருக்க நேர் 7 வை மறை 4 வை இடையில கழித்தல பார்த்தோனே கழித்தரக்கூடாது. 2 பேரோட அடையாளங்களையும் பார்க்கணும். ஒத்த உறுப்புகள் இரண்டினது அடையாளங்களும் வித்தியாசம். இவர் நேர், அடுத்தது மறை, ரெண்டுமே வித்தியாசம். சோ கழித்தால் 7 4 கழித்தால் 3 வை. பெரிய இலக்கம் யார் இதுல? 4 7 7 7 நேர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே விடை நேர் 3 வை. வை வர்க்கம் சக 3 வை சய 28. இரண்டாவது வினாவுடைய பெருக்கல் எம்மினால் எம் சய 9 பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து நேர் 6னால் எம் சய 9 பெருக்கப்பட வேண்டும். எம்மினால் எம்மை பெருக்கும் போது எம் வர்க்கம், எம்மினால் மறை 9 பெருக்கப்படும் போது மறை 9 எம், நேர் 6னால் எம் பெருக்கப்படும் போது நேர் 6 எம், நேர் 6னால் மறை 9 பெருக்கப்படும் போது மறை 54. எம் வர்க்கம் அவ்வாறே இருக்கும், மறை 54 அவ்வாறே இருக்கும். நடுவில் உள்ள உறுப்பு, இடையில் உள்ள உறுப்பு ஒத்த உறுப்புகள் இரண்டிலும் எவ்வாறு இருக்கிறது அடையாளம்? வித்தியாசம். இங்கு மறை 9, இங்கு நேர் 6. வித்தியாசமான அடையாளங்கள் எனும் பட்சத்தில் கழிக்க வேண்டும். 3m பெரிய இலக்கத்திற்கு மறை இருப்பதனால் இவை இரண்டிலுள்ள பெரிய இலக்கத்திற்கு மொத்தமா உள்ள பெரிய இலக்கம் பார்க்கக்கூடாது. இவை இரண்டில் பெரிய இலக்கம் 9 அவருக்கு மறை இருப்பதனால் விடை எம் வர்க்கம் சய 3m சய 54. முதலாவது வினா. முதல்ல கேயுடன் கே சய 11 எனும் கோவை பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து நேர் 1உடன் கே சய 11 எனும் கோவை மறுபடியும் பெருக்கப்பட வேண்டும். கேயுடன் கே பெருக்கும் போது கே வர்க்கம் சய 11 கே சக 1 கே சய 11. கே வர்க்கம் அவ்வாறே இருக்கும், சய 11 அவ்வாறே இருக்கும். மறை 10 நேர் 1 வித்தியாசமான அடையாளங்கள். கழிக்கும் போது 10 கே பெரிய இலக்கம் இவை இரண்டில் மறை. சோ ஆகவே விடை மறை 10 கே என கிடைக்கும். விலை முதலாவது இந்த எக்ஸினால் எக்ஸய 1 எனும் கோவை பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து மறை 1னால் எக்ஸய 1 எனும் கோவை பெருக்கப்பட வேண்டும். எக்ஸினால் எக்ஸை பெருக்கும் போது எக்ஸ் வர்க்கம், எக்ஸினால் மறை 1ஐ பெருக்கும் போது மறை 1x, மறை 1னால் எக்ஸை பெருக்கும் போது மறை 1x, மறை தர மறை நேர் ஓர் 1 1. இதுக்கு அடுத்தபடியா எக்ஸ் வர்க்கம் அவ்வாறே இருக்கும், நேர் 1ம் அவ்வாறே இருக்கும். மறை தர மறை நேர். ஓகே, அதுக்குள்ள கவனமா இருக்கணும். இந்த இடத்துல இரண்டுமே ஒத்த உறுப்புகள், இரண்டினுடைய அடையாளங்களும் எவ்வாறு இருக்கிறது? அடையாளங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆகவே கூட்ட வேண்டும். ஒன்றுடன் ஒன்றை கூட்டினால் 2x. இரண்டுமே கூட்டல் தான் செய்யறோம். ஒரே மாதிரி இருக்கிறனால கூட்டி விட்டு அதே அடையாளம் கொடுக்க வேண்டும். கூட்டுனனால அங்க நம்ம பிளஸ் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால 2 பேரும் சேர்ந்து கொள்வார்கள். ஆனா அவர்களுடைய இயல்பு அவ்வாறே இருக்கும். ரெண்டும் ஒரே அடையாளம்னால ரெண்டும் சேர்ந்து 2x ஆக மாறும். அவர்களுடைய இயல்பு மறையாகவே இருக்கும். முதல்ல எம்மினால் எம் சக 8 பெருக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மறை 8னால் எம் சக 8 பெருக்கப்பட வேண்டும். எம்மினால் எம்மை பெருக்கும் போது எம் வர்க்கம், எம்மினால் 8ஐ பெருக்கும் போது நேர் 8m, மறை 8னால் எம்மை பெருக்கும் போது மறை 8m. 8னால் 8 இங்க கூட்டல் கழித்தல் செய்யறதில்ல, இங்க நம்ம பெருக்கல் செய்ய போறோம். 8 8 64 மறையுடன் நேர் பெருக்கப்படும் போது மறை. எம் வர்க்கம் அவ்வாறே இருக்கும், மறை 64ம் அவ்வாறே இருக்கும்.
நேர் 8m மறை 8m ரெண்டும் அடையாளம் வித்தியாசம். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். நேர் 8m 8mல இருந்து 8m கழித்துட்டோம்னா 0. 0 0 mன்னு எழுதக்கூடாது. 0 0 வந்து விடையில் குறித்து காட்டப்பட தேவையில்லை. 8ல இருந்து 8 கழித்தால் 0. ஆகவே அங்கு மிகுதியாக எந்த ஒரு இலக்கமும் இல்லை. இறுதியாக நமக்கு எஞ்சியிருக்கும் விடயங்கள் இது ரெண்டும் சேர்ந்து 0மாக மாறிவிடும் பட்சத்தில் அந்த 0த்தை குறித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. m வர்க்கம் சய 64 அவ்வாறே எழுதி காட்டப்பட வேண்டும். முதலாவது வினா a-யினால் a சய 3 பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து சக 13னால் a சய 3 பெருக்கப்பட வேண்டும். a-யினால் a பெருக்கும்போது a வர்க்கம், a-யினால் மறை 3 பெருக்கப்படும் போது மறை 3a, நேர் 13ஆல் a பெருக்கப்படும் போது நேர் 13a, 13னால் 3 பெருக்கப்படும் போது மறை 39. a வர்க்கம் இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா அடையாளங்கள் ரெண்டும் வித்தியாசமாக இருக்கு. ஆகவே கழித்தால் பெரிய இலக்கத்திற்கு நேர். ஆகவே நேர் 10a மறை 39. a வர்க்கம் சக 10a சய 39. அடுத்தது பார்ப்போம். முதலில் எண்ணினால் n சய 7 பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து சக 7னால் n சய 7 பெருக்கப்பட வேண்டும். எண்ணினால் என்னை பெருக்கும்போது எண்ணினுடைய வர்க்கம் மறை 7n சக 7n சய 7 49. இந்த இடத்தில் பார்க்கும்போது சய 7n சக 7n ஒத்த உறுப்புகள் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சக 7n சய 7n இரண்டும் சேர்ந்து 0 ஆகிவிடும். ஆகவே 0த்தை இந்த இடத்தில் குறித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி விடையாக n வர்க்கம் சய 49. நேர் 7 எண்ணும் மறை 7 எண்ணும் வித்தியாசமான அடையாளங்கள் எனும் பட்சத்தில் கழிக்கும் போது 0 வந்துவிடும். 0 குறித்து காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் எண்ணுடன் n சக 1 பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து மறை 10னால் n சக 1 பெருக்கப்பட வேண்டும். எண்ணினால் n பெருக்கப்படும் போது n வர்க்கம் சக ஒரு எண், மறை 10னால் n பெருக்கப்படும் போது மறை 10 எண், மறை 10னால் நேர் 1 பெருக்கப்படும் போது மறை 10 எண் வர்க்கம். நேர் ஒரு எண்ணும் மறை 10 எண்ணும் சேர்ந்தால் ரெண்டும் வெவ்வேறு அடையாளங்கள் கழிக்கப்படும். 9 எண் பெரிய அடையாளம் மறை சய 10. அடுத்து இறுதி வினா. முதலில் x உடன் x சக 7 பெருக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து சக 8உடன் x சக 7 பெருக்கப்படும். x உடன் x பெருக்கும் போது x இன் வர்க்கம், x உடன் 7 பெருக்கும் போது 7x சக 7x. அதற்கடுத்து 8உடன் x பெருக்கும் போது சக 8x, 8உடன் 7 பெருக்கும் போது 56 x வர்க்கம். 7xம் 8xம் ஒரே அடையாளங்கள், இரண்டும் ஒரே அடையாளம், கூட்டப்படும் 15x நேர் 15x சக 56.